ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோ போட்டேன். இது ரொம்ப சிம்பிளான வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிராஃப்ட் தான். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 30 to 40 வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு வேணும்னா நம்ம வால்க்கு ஏற்ற மாதிரி கூட கலர்ஸ் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் பிளாக் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி எல்லா வால் கலர்ஸ்க்குமே வந்து பிளாக் வந்து ஓரளவுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மிரர் தேவைப்படும். பட் இது வந்து என்னோடய சாய்ஸ் தான். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சார்ட் பேப்பரில் வந்து பிஸ்தா ஷெல் வச்சு கூட பண்ணலாம். இல்லை ஸ்டோன் ஒர்க், இல்லை ஒரு ஃப்ளார் கூட வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து மிரர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஒரு சார்ட் பேப்பரில் வச்சு ரவுண்ட் வரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து அதில் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் டயக்னலாக. ஸோ இது எதுக்காகனா வந்து நான் இது ஒவ்வொரு லைன்லேயும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு கன்ஃபியூஷன் ஆகாது அண்ட் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான். இல்லை நீங்கள் தெரிஞ்சுனா கூட நீங்களே கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லா சைடும் வந்து அந்த ஸ்டிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஷேப்பும் பார்த்திங்கன்னா இந்த கேப் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு மேலே தான் வந்து நான் வந்து மிரர் வந்து செட் பண்ண போகிறேன். பட் ஆனால் எடுத்தோடனே மிரர் வைக்க வேண்டாம். மேபி க்ளூ எதனாவது வந்து ஸ்பாயில் ஆக வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது இந்த பேலன்ஸ் இருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து சுற்றி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே தான் நான் வந்து தப்பு பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இனிஷியலாகவே வந்துட்டு மிரர் செட் பண்ணிவிட்டு எதார்த்தமாக வந்து இது மேலே வந்து க்ளூ விழுந்து உடஞ்சிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த தப்பு தான் நீங்கள் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மிரர் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு அவுட்டரில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு லைன்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் வந்து அது டெக்கரேஷனுக்காக நான் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் மிரர் ஸ்டிக்கர்ஸாக இருந்தால் இன்னுமே வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். பட் என்கிட்ட இப்போ கரண்ட்டாக இல்லைன்றதுனால என்கிட்ட இருக்க பீட்ஸ் வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெக்கரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட ஓன் விஷ் தான். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.